அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஜாமீன் கிடைத்ததும் அவர் அமைச்சராக பதவியேற்ற நிலையில் இது தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டிருந்தது. இது குறித்து விளக்கம் அளிக்காததால் உச்சநீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கறிஞர் மாறியதால் விளக்கம் அளிக்க முடியவில்லை என செந்தில் பாலாஜி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்துடன் விளையாடுகிறீர்களா என செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வினா எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். வழக்கு தொடர்பான முழு விவரம். அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரி விஜயகுமார் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதிகள் அபய் சோகா, பங்கஜ் மிட்டல் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பை பொறுத்தவரை இந்த வழக்கில் வழக்கறிஞர் புதிதாக மாறி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி தரப்பிடம் விளக்கம் பெற்று தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது ஏற்கனவே இந்த வழக்கறிஞர் பதிலாக தற்பொழுது புதிய வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை கடந்த 2ஆம் தேதி நோட்டீஸ் பிறப்பிக்காமல் விளக்கம் பெற்று சொல்லுமாறு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது வழக்கறிஞர் மாறியிருக்கிறார். ஏன் கடந்த முறை அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில் தற்பொழுது வழக்கறிஞர் மாறிவிட்டார் என கூறுவதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜிக்கு தாங்கள் ஜாமீன் வழங்கியது வேறு விவகாரம். ஆனால் நீதிமன்றத்தில் விளக்கம் பெறுவதாக உறுதியளித்த பின்னர் தற்பொழுது வழக்கறிஞர் மாறியுள்ளார் என கூறுவதை ஏற்க முடியாது என நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது போன்ற நீதிமன்றத்தில் உறுதியளித்த பின்னர் முரணாக செயல்படுவது எவ்வாறானது, நீதிமன்றத்துடன் விளையாடுகிறீர்களா எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் அமைச்சரானார். இதனை எதிர்த்துதான் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு முதல் முறையாக விசாரணைக்கு வந்த பொழுதே நீதிபதிகளை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி தரப்பிற்கு நோட்டீஸ் எதுவும் அனுப்பப்படவில்லை. அதற்கு பதிலாக விளக்கம் மட்டும் பெற்று தெரிவிக்குமாறு தெரிவித்திருந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கறிஞர் மாறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்துதான் உச்ச நீதிமன்றம் இது போன்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.